நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் குட்டி பிள்ளைகளா, இன்றைய சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். சண்டே ஜாம் நிகழ்ச்சின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? ஒவ்வொரு வாரம் கரெக்டாக எப்படா சண்டே ஜாம் நிகழ்ச்சி வரணும் அவளாக நீங்கள் காத்துட்ருக்கீங்க. நாங்களும் உங்களை பார்க்கணுன்னு சொல்லி அவளாக காத்துட்ருக்கோம். உங்களுக்கு சண்டே ஜாம் ரொம்ப பிடிக்கும்ல, அப்படி தானே? ஆமாம். சண்டே ஜாம்னா என்ன? ஜாம்னா என்னது? அந்த ப்ரெட்டில் வச்சு சோப்பாக டேஸ்ட்டாக இருக்குமே அதுவா? இல்லை இல்லை இல்லை, ஜீசஸ் அண்ட் மீ, இயேசுவும் நானும், இயேசுவையும் என்னையும் இணைக்கிற நிகழ்ச்சி இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி. சண்டே ஜாம் நிகழ்ச்சி வரும்பொழுது அது உன்னை இயேசுவுக்கு அருகில் கொண்டு போகும். அதில் சொன்ன காரியங்கள் நீ கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு பிடித்தமான பிள்ளையை நீ மாற முடியும். ஒரு வாரமும் உனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்குறதில்ல, நீ அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேயா? சரி, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்பாக கையை கூப்பி கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? கையை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாள் சண்டே ஜாம் நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. அதில் சொல்லப்பட்ட காரியங்களை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வெரி குட். கெட்டிக்கார பிள்ளைகள், ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணீங்க, ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ணீங்க. சண்டே ஜாம் நிகழ்ச்சி பார்க்குற எல்லா பிள்ளைகளுமே ரொம்ப நல்ல பிள்ளைகள், தெரியுமா? என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே கேட்டுருவீங்க. நம்ம இந்த மாதம் என்ன பார்க்குறோம்? யூ ஆர் இம்பார்ட்டண்ட். சிறுவர்களாகிய சிறுமிகளாகிய நீங்கள் முக்கியமானவங்க. சிறுவர்களாகிய சிறுமிகளாகிய நீங்கள் உலகத்தின் பார்வையில் மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வையிலும் அதிக முக்கியமானவங்க. போன 2 மாதமும் அதே பார்த்தோம், இந்த மாதமும் அதே கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகேயா? இந்த மாதம் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் தெரியுமா? சிறுவர்களால் நாட்டையே ஆள முடியும். என்ன ஆச்சரியமாக இருக்கா? அது எப்படி முடியும் அப்படி கேட்குறீங்களா? முடியும். உங்களால் முடியாது ஒன்றும் கிடையாது. ஒரு தடவை ஃபாரின் கண்ட்ரியில் ஒன்றில் என்ன பண்ணாங்களாம், ஒரு ட்ரையல் பார்த்தாங்களாம். என்ன ட்ரையல்? நிறைய அந்த ஊரில் ரயில்வேஸில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்குது, நிறைய ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணலான்னு சொல்லி அந்த ரயிலில் ஓலை பார்க்குற அந்த டிரைவர், கார்டு, அப்போது ஸ்டேஷன் மாஸ்டர், பாயிண்ட் அடிக்கிறவங்க, லைட் போட எல்லாருமே ஒரு 6 மாதத்துக்கு சிறு பிள்ளைகள் ஆகிடும்னு சொல்லி குட்டி குட்டி பிள்ளைகள் ஆகிட்டு இருந்தாங்களாம். எந்த ஆக்சிடென்ட்டும் வரலையாம். ஒரு ட்ரையல் பார்த்தாங்களாம், எந்த ஆக்சிடென்ட் வரலையா. உண்மையாக நடந்த ஒரு காரியம். ஏன் தெரியுமா? அவங்க எதை குறித்தும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க மனசில் ஒரு எதுவுமே கிடையாது. அப்பா, அம்மா, மாமா, அத்தைக்கெல்லாம் நிறைய ஒரிஸ் இருக்கும். ஆனால் நீ ஒரி இல்லாதவன். ஒரி இல்லாத நேரத்தில் நீ ஆண்டவரை இன்னும் நெருங்கி வர நிறைய எதுக்குள்ள உனக்கு இருக்குது. அதில் குட்டி பிள்ளையாகி நீ நாட்டையே ஆள முடியும். பிரதம மந்திரி ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், கவர்னர் ஆகலாம். எப்போ? ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம முதலாக ஒரு பாட்டு கேட்க போகிறோம். அந்த பாட்டை நம்ம சொல்லித் தருவது யார்? நம்ம பிராங்க்லின் அண்ணனும் வசந்தகுமார் அண்ணனும். அவங்க படிக்கிற பாட்டு கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ்,
ஹாய் அண்ணே. ஹாய் அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே அண்ணே. இன்னைக்கு சொல்லுங்க. நம்ம சண்டே ஜாம் எபிசோட்ல ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும் ஆசைப்படுறேன். என்னண்ணே எப்ப பார்த்தாலும் கேள்வியா கேட்டு என்ன கொள்றீங்கண்ணே? அண்ணே, அதாவது நீங்க சாம்பார கலக்கிருக்கீங்களா? சாம்பார டெய்லியும் தான் கலக்க விடுறாங்க வீட்டுல. டெய்லியும் கலக்க விடுறாங்க. ஆமாண்ணே. சிக்கன் குழம்பு கலக்கிருக்கீங்களா? ஆமா, சிக்கன் குழம்புலாம் கலக்காம இருப்பேன். அந்த பீஸே எடுப்பேன். சாப்பிட்றதா உங்களுக்கு பிடிக்குமே. சரி, பாயாசத்தை கலக்கிருக்கீங்களா? கல்யாண வீட்டுல அப்பப்போ கலக்குவேன். ஓ சரி சரி. அப்படி நிறைய விஷயத்த நீங்க கலக்கிருக்கீங்க. நீங்களும் நிறைய விஷயத்த கலக்கிக்கிட்டே இருந்திருப்பீங்க, அப்படிதானே? ஆனா அண்ணே, உலகத்தை கலக்கிறத பாத்துருக்கீங்களா? உலகத்தை எப்படின்னே கலக்க முடியும். ஏதோ ஆயிட்டா எப்படி உங்களுக்கு? அண்ணே, உலகத்தையும் கலக்க முடியும். அது எப்படின்னா இந்த பாட்டு சொல்லுது. இந்த பாட்டுல இருந்து அதை நம்ம கத்துக்கலாமா? சரிண்ணே, கத்துக்கலானே. ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க இந்த பாட்டை பாடுறோம். குட்டீஸ் நீங்க எல்லாருமே உட்கார்ந்து அழகா அமைதியா கேட்கணும். ஓகே, நீங்க கேட்பீங்களா? கண்டிப்பா கேட்பாங்கண்ணே. ஓகே ஓகே. கலக்கலாமா நாம கலக்கலாமா, கலக்கலாமா ஜோரா கலக்கலாமா, கலக்கலாமா நாம கலக்கலாமா, கலக்கலாமா ஜோரா கலக்கலாமா, தேசத்தை கலக்கலாமா, தேசத்தை கலக்கலாமா, தேசத்தை கலக்கலாமா, தேசத்தை கலக்கலாமா. இயேசுவின் அன்பை சொல்லி இயேசு போல் வாழ்ந்து காட்டி, இயேசுவின் அன்பை சொல்லி இயேசு போல் வாழ்ந்து காட்டி, கலக்கலாமா நாம கலக்கலாமா, கலக்கலாமா ஜோரா கலக்கலாமா. அண்ணே, பாட்டு எப்படி இருந்துச்சு? அண்ணே சூப்பரா இருக்குண்ணே. இந்த பாட்டுல என்னன்னே சொல்லி இருந்துச்சு? தேசத்தை கலக்கலாம்னு ஏதோ நிறைய சொல்லிச்சுன்னு எனக்கு புரியல. நீங்களே சொல்லி கொடுங்கண்ணே. அண்ணே, இந்த உலகத்தையே கலக்கிறதுக்கு, நம்ம நாட்டையே கலக்கிறதுக்கு நம்ம என்னமா பண்ணணும்? என்னென்ன பண்ணணும்? ஏசப்பாவோட அன்பை மத்த எல்லாருக்கும் சொல்லணும். ஓ, சொன்னா போதுமா? அது மட்டும் இல்ல, நம்ம ஏசப்பாவை மாதிரியே வாழணும். ஓ, செயல்ல மட்டும் செயல காமிக்கணும் நம்ம, அப்படிதான்? ஆமா ஆமா, கண்டிப்பா. இங்க இருக்கிற எல்லா குட்டீஸும் நீங்க ஏசப்பாவை பத்தி நீங்க யாருக்கு சொல்லணும்? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும், உங்க சுத்தி இருக்க எல்லாருக்கும் சொல்லணும். அதே சமயம் நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பா எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரியே வாழணும். ஓகேவா குட்டீஸ்? அண்ணே, இப்போ இந்த சாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாமா? கண்டிப்பா கத்துக்கலானே. ஓகேண்ணே, ஃபர்ஸ்ட் 2 லைன் நான் பாடுறேன். ரொம்ப ஈஸி தான் இந்த சாங். அவங்களே பாடிடுவாங்க விட்டாலும். ஆமாண்ணே. ஓகே, இப்போ நான் பாடுறேன், அதுக்கடுத்து நீங்க பாடுங்க. உங்க கூட சேர்ந்து குட்டீஸ் பாடுவாங்க. கண்டிப்பாண்ணே. ஓகேண்ணே. சரி, ஃபர்ஸ்ட் லைன் பாடுறோம். ஓகேவா? கலக்கலாமா நாம கலக்கலாமா, கலக்கலாமா ஜோரா கலக்கலாமா. பாடுங்க. கலக்கலாமா நாம கலக்கலாமா, கலக்கலாமா ஜோரா கலக்கலாமா, தேசத்தை கலக்கலாமா, தேசத்தை கலக்கலாமா, தேசத்தை கலக்கலாமா, தேசத்தை கலக்கலாமா. எப்படி? இயேசுவின் அன்பை சொல்லி இயேசு போல் வாழ்ந்து காட்டி, இயேசுவின் அன்பை சொல்லி இயேசு போல் வாழ்ந்து காட்டி. இப்ப சேர்ந்து பாடலாமா? கலக்கலாமா. கலக்கலாமா நாம கலக்கலாமா, கலக்கலாமா ஜோரா கலக்கலாமா. சூப்பர் பாட்டு. என் கூட சேர்ந்து ரொம்ப அருமையா பாடினாங்களே. ஆமா, சூப்பரா அழகா பாடுனீங்க. ரொம்ப குட்டி பாட்டு தான், சூப்பரான பாட்டு. இப்போ இந்த பாட்டை மியூசிக்கோட சேர்ந்து நீங்க பாட போறீங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கான ஆக்ஷனை பார்க்க போறோம். ஓகே குட்டி, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் அப்படியே நீங்க ஆமா எல்லாத்தையும் ஓரமா வச்சுக்கோங்க. நல்லா அழகா சூப்பரா பாடணும். ஓகேவா? பாடுவீங்களா? பாடலாம், நாங்க ஆக்ஷன் நிப்பாட்டிடுறோம். ஓகேவா? நல்லா சத்தமா பாடுங்க. கலக்கலாமா நாம கலக்கலாமா, கலக்கலாமா ஜோரா கலக்கலாமா, கலக்கலாமா நாம கலக்கலாமா, கலக்கலாமா ஜோரா கலக்கலாமா, தேசத்தை கலக்கலாமா, தேசத்தை கலக்கலாமா, தேசத்தை கலக்கலாமா, தேசத்தை கலக்கலாமா. இயேசுவின் அன்பை சொல்லி இயேசு போல் வாழ்ந்து காட்டி, இயேசுவின் அன்பை சொல்லி இயேசு போல் வாழ்ந்து காட்டி, கலக்கலாமா நாம கலக்கலாமா, கலக்கலாமா ஜோரா கலக்கலாமா. குட்டீஸ், ஆக்சன் பிடிச்சிருந்துச்சா?
அண்ணே சூப்பரா இருந்துச்சுண்ணே, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்காங்க பாருங்க. படந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி சரி ஓகே குட்டீஸ், இப்போ இந்த சாங்க்கு நீங்களும் எந்திரிச்சு ஆக்ஷன் பண்ண போறீங்க எங்க கூட சேர்ந்து. ஆக்ஷன் பண்ணிடலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? ஓகே குட்டீஸ் எல்லாம் நினைச்சுக்கோங்க. ரெடி ஸ்டார்ட் 1 2 3 எந்திரிச்சுக்கோங்க. வெரி குட். இப்போ இந்த சாங்க்கு நம்ம ஆக்ஷன் பண்ணலாம். ஓகே எல்லாரும் ரொம்ப சூப்பரா ஆக்சன் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா? அப்படி சூப்பரா பண்ணிட்டாங்க. நம்மளோட சூப்பரா பண்ணிட்டாங்க. ஆமா 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 சூப்பரா கலக்கிட்டாங்க. நம்ம தேசத்தை கலக்க ரெடி ஆயிட்டாங்கண்ணே. சரி ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க உட்காந்துக்கலாம். நம்ம அடுத்த சாங்கோட அடுத்த சண்டே ஜாம் எபிசோட்ல உங்களை பார்க்கலாம். ஓகேவா? அது வரைக்கும் பாய். கலக்கலாமா நாம கலக்கலாமா, கலக்கலாமா ஜோரா கலக்கலாமா. எப்படி கலக்குனாங்க பிராங்க்லின் வசந்தகுமார் நடனம். அவங்க குடிச்சது நீங்களும் கலக்கணும். சும்மா பாட்டை பிடிச்சிட்டு கலக்கலாமா கலக்கலாமான்னு வீட்டிலே உட்காந்து கலக்கிடக்கூடாது. இயேசுவுக்காக நீயும் கலக்கிறவனாக இருக்கணும். உலகத்தை கலக்கிற குட்டி பிள்ளையா குட்டி தம்பியா நீ இருக்கணும். அதுக்காக பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பாட்டை படிக்கும் பொழுதுலாம் கலக்கலாமா அப்படி சொல்லும் பொழுது இயேசுவுக்காக நான் கலக்கணும் அப்படி சொல்லணும். ஓகேயா? சரி, இப்போ நம்ம அடுத்தால வசனம் படிக்க போகிறோம். ஒரு சூப்பரான வசனம் படிக்க போகிறோம். இன்றைக்கி வசனம் சொல்லி கொடுக்க யார் வர போகிறாங்க தெரியுமா? நம்ம ஜிஎம் சமுத்திரமங்கலம் வர போகிறாங்க. கூட அவங்க காட்டுக்கு போகல, நாட்டில் இருந்தே ஒரு ஆள் கூட்டு வந்துருக்காங்க. நாட்டில் இருந்தா ஆமாம் பிங்கியை கூட்டு வந்துருக்குறாங்க. பிங்கியும் சமுத்திரங்களும் சொல்றது கேட்கலாமா? வணக்கம். அப்படியா? இந்த பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லிக் கொடுயா? என்ன வசனம் சொல்லிக் கொடுக்க போறீங்க? அப்படியா? இந்த பிள்ளைங்களாம் அவ்வளோ படிச்சிடறாங்களா? ஓ, நல்ல பிள்ளைங்க. ஆமா, சின்ன குட்டி வசனம் 2 லைன் தான் இருக்கு. ஆஹா, சொல்லிக் கொடு. நீ சொல்லிக் கொடுத்தா கேட்பாங்களா? அப்படியா? அப்போ நீ சொன்ன தனியாக புரியுமா பிள்ளைங்களுக்கு? நீங்கள் சொல்லு, நான் அதை அப்படியே சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஓகே ஓகே. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 18:10 முன்பகுதி. திரும்ப சொல்லிக் கொடுமா? இன்னொரு ட்ரிப் சொல்லி கொடுத்துருவோம். சரியா? சரி. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 18:10. எங்கள் பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க. ஒரு லைன் தானே, வராமல் சொல்லிடுவாங்க. நீ மறைச்சி வச்சுக்கோ. நான் வசனத்தை சொல்லிடுவோமா? சொல்கிறேன். பணப்படாமல் எங்கள் பிள்ளைங்க பணப்படாமல் சொல்லும் பாருங்க. சொல்லுவோமா பிள்ளைங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இருப்பிடா மத்தேயு 18:10. பார்த்தீங்களா? என் பிள்ளைங்க நல்லா சொல்லிட்டாங்கம்மா. சூப்பர் சூப்பர் சூப்பர். பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு டாட்டா சொல்லிடுமா? எல்லாம் சேர்ந்து
பாய். பைபிள் வசனம் சொல்ல பார்த்தீங்களா? இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமா, பி அவர் பார்த்துக்க, தொலைச்சு போடும் தொலைச்சு அப்படிம்பாங்கல்ல. ஆமா, சின்ன பிள்ளையாகி ஒன்று யாரும் பண்ணாங்கன்னா தொலைச்சு போட வராண்டு. பார்த்தியா உனக்கு எவ்வளோ முக்கியத்தை கொடுத்துருக்காரு. வசனத்தை படிச்சிங்களா? மத்தேயு 18:10 அழகாக சொல்லிருக்கல. உங்களை யாருமே அர்ப்பணம் நினைக்கூடாதான். இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், இந்த பையனுக்கு என்ன தெரியும், அப்படி யாரும் சொன்னாங்கன்னா ஆம்பு தான் பார்த்துக்க. அப்படி யாரும் அப்படி சொன்னாங்களா நீ கவலைப்படாது. ஏசப்பா சொல்கிறாங்க, நீ அவருக்கு வேணும், நீ அவருக்கு ரொம்ப முக்கியம். ஓகேயா? ஆமாம், இன்னைக்கு நம்ம பாட்டு படிச்சிட்டோம், அடுத்த வசனம் படிச்சிட்டோம். வசனத்தை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒரு பைபிள் கதை பார்க்க போகிறோம். பைபிள் கதை சொல்கிறதுக்கு யார் வராங்க தெரியுமா? முத்துசெல்வி அக்கா வராங்க. முத்துசெல்வி அக்கா கதை சொல்கிற கேட்கலாமா? முத்துசெல்வி அக்கா கதை கேட்குறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. நானே பார்த்து ஷாக் ஆகிட்டு, என்ன அது எப்படி முடியும், அப்படி முடியுமா, அது கஷ்டமான காரியம் வச்சு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த அக்கா பைபிளில் இருந்து அந்த காரியத்தை எனக்கு காமிச்சாங்க. ரொம்ப பெரிய முக்கியமான காரியம், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். அந்த கதை நீங்களே கேட்குறீங்களா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கும் அக்கா உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அவங்க எல்லாத்துக்கும் பைபிள் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும்ல? இன்றைக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்டோரி. என்ன ஆச்சரியமான ஸ்டோரி? பார்ப்போமா? 7 வயதில் ராஜாவான ஒரு சின்ன பையனை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படிக்கா 7 வயசில் ராஜாவாக முடியும் அப்படி தானே கேட்குறீங்க? அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போது அத்தாலியால் அப்படின்ற ஒரு கொடூரமான ராணி இருந்தா. எப்படி? ரொம்ப கொடூரமான ராணி. ஏன் அவங்கள கொடூரமான ராணின்னு சொல்கிறோம்? அவங்க என்ன தெரியுமா பண்ண சொன்னாங்க? ராஜவம்சத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிக்க சொல்லிட்டாங்க, கொல்ல சொல்லிட்டாங்க. ராஜவம்சத்தில் யார் இருக்கா தெரியுமா? யோவாஸ்னு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனையும் சேர்த்து அழிக்க சொல்லிட்டாங்க. இதனால் என்ன தெரியுமா பண்ணாங்க? யோவாஸை 6 வருஷம் ஆலயத்தில் வச்சு பாதுகாத்துட்டு வந்தாங்க. பொத்தி பாதுகாத்தாங்க. ஏன்னா அந்த கொடூரமான ராணி என்ன பண்ணிட்டாங்க? ராஜவம்சத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிக்க சொன்னதுனால, யோவாசையும் கொன்றுவாங்கன்றதுனால அவனை 6 வருஷம் ஆலயத்தில் பொத்தி வச்சு பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனை 7வது வயசில் ராஜாவாக்கிட்டாங்க. 7 வயதுலேயே ராஜாவாக்கிட்டாங்க. என்ன பண்ணியிருப்பான்? அதில் உட்கார்ந்தே விளையாண்டுட்டு இருந்திருப்பானா? இல்லை, ரொம்ப பொறுப்பாக செயல்பட்டுட்டு இருந்தான். எப்படி? கூட உள்ள எல்லாருமே அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நல்ல வழியில் வழி நடத்துனதுனால அவனால் நல்லா பண்ண முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லை, என்னதான் கூட இருந்து எல்லாரும் ஆலோசனை கொடுத்தாலும் ராஜா தானே எல்லா முடிவும் எடுக்கணும். அதே மாதிரி யோவாஸ் தான் எல்லா முடிவும் எடுத்தாரு. எப்படி? தேவன் யோவாஸ் கூட இருந்ததுனால, யோவாஸ் தேவன் கூட இருந்ததுனாலேயும் தான் ஆளுகை செய்ய முடிஞ்சிச்சு. 7 வயதில் ராஜாவானாலும் ரொம்ப சூப்பராக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா? பைபிளில் நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. அதில் நிறைய பேர் விக்கிரகங்களுக்கு அடிமையாக தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் யோவாஸ் அப்படி இல்லை. விக்கிரகம்னா என்ன தெரியுமா உனக்கு? தேவனை தவிர நம்ம எதுக்கெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் விக்கிரகம். நீ அதை பண்ணிகிட்டு இருக்கியா? மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, தேவனுக்கு பிரியமானதை செய்யாமல் தேவனுக்கு பிடிக்காத நிறைய செய்கிறது தான் விக்கிரகம். அந்த மாதிரி அநேக ராஜாக்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் யோவாஸ் என்ன பண்ணவே இல்லை. நிறைய சிலைகள், விக்கிரகங்கள் எல்லாரையும் அடித்து தள்ளிட்டு தேவனை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தகர்த்துட்டாங்க. யோவாஸ் 7 வயசில் எவ்வளோ நல்ல ராஜாவாக இருந்திருக்கார்ல. இன்னைக்கு நீயும் கூட 7 வயதில் இருக்கலாம், 8 இருக்கலாம், எவ்வளோ வயதானாலும் இருக்கலாம். ஆனால் நீ குட்டி குழந்தை நினைக்கிற, என்னால் என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லை. தேவன் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா யாரை கொண்டுனாலும் செய்ய முடியும். உன்னை கொண்டும் தேவன் செய்வார். நீயே நாளைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம்ல. தேவன் உன்னை கொண்டு என்ன வேணால் செய்ய முடியும். ஓகே குட்டீஸ், இந்த மாதிரி நீங்களும் தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு தேவன்கிட்ட டெய்லி ப்ரேயர் பண்ணும். ஓகேவா? இன்னொரு நாள் இன்னொரு கதையில் பார்க்கலாம். பாய். பார்த்தீங்களா? முத்துலேக்கா சொன்னாங்கல்ல, யோவாஸ் எத்தனை வயசில் ராஜா ஆனாரு? 7 வயசில். நம்ப முடியாது உன்னால. இப்போ ஒரு பிரதம மந்திரி இருக்கிறாங்க, 7 வயசு பிரதம மந்திரி ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளால. கவர்னர் 7 வயசு, அது எப்படி முடியும்? கலெக்டர் 7 வயசு, எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? ஒரு ஆசிரியர் கூட 7 வயசை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் ராஜ்யத்தில், இஸ்ரவேல் வாழ்க்கையில், இஸ்ரவேல் வரலாற்றில் 7 வயசு ராஜா தேசத்துக்கு அதிபதியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, என்ன பண்ணா தெரியுமா? விக்கிரகங்கள் எல்லாம் அழித்து போட்டாரு. 7 வயசு ராஜா விக்கிரகங்களை அழித்து போட்டாராம். 7 வயசு ராஜா உலக அளவில் இன்னைக்கு பேசப்படுறாரு. குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, நீயும் ஆண்டவரோடு இருந்தேனா, நீயும் ஆண்டவர் பிள்ளையா இருந்தேனா, உலக வரலாற்றிலே உன்னிட பேர் எழுதப்படும்.
குட்டி பிள்ளை, நான் எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பலம் கிடையாது, எனக்கு மெமரி பவர் கிடையாது, எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரவே முடியாது. டோன்ட் வரி, ஆண்டவர் கூட இருக்கும்போது நீ ஹீரோ. ஆண்டவர் இல்லாட்டதான் நீ ஹீரோ. நீ ஹீரோவா ஜீரோவா நீ தான் முடிவு பண்ணணும். ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை ஹீரோவாக உயர்த்த முடியும். ஆண்டவர் நினைச்சா எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துக்கிறாராம், தூக்குறாராம். உன்னை டக்குன்னு தூக்க முடியும். எப்படி அந்த 7 வயசு பையனை ஒரு ராஜாவை ஆண்டு மாற்றினாரோ அதே மாதிரி உன்னுடைய நிலைமை எந்த காலகட்டத்திலே மாற்ற முடியும். அதுக்கு முன்னாடி எங்கே அந்த பையன் ஒழிச்சு வச்சுருந்தாங்க? கோயிலுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தாங்க. 6 வருஷம் ஒழிச்சிருந்து நேராக அரசராக ஆயினார். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான கதை பற்றியா? இது சாதாரண கதை கிடையாது, பைபிள் கதை. பைபிள் உள்ள சம்பவம். குட்டி தம்பி குட்டி தங்கச்சி, நீ யாராக இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் உன்னோடு கொடுக்கும் பொழுது நீ உயரமாக உயர்த்தப்படுவாய். ஓகே, அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பொதுக்கதை சொல்கிறதுக்கு இன்றைக்கி வசந்தகுமாரன் வந்திருக்காங்க. வசந்தகுமாரனை சூப்பராக கழிச்சிடுவாங்க. வசந்தகுமாரன் கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அவங்க நிறைய பேர் அன்றைக்கி கேட்டீங்க, வசந்தகுமாரன் கதை எப்போ சொல்லுவாங்க கதை அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? வசந்தகுமாரன் அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே இல்லை, கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி வசந்தகுமாரன் உங்களுக்கு காய்ச்சல் வந்துருக்காங்க. அழகான கதையை பற்றி சொல்ல போகிறாங்க. அந்த கதையை கேட்கலாமா? சரி, என்ன பண்றதுனே தெரியல. ஸ்கூல்ல வேற எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்றாங்க. அப்பா ஏன் தான் இப்படி இருக்காங்களோ. சரி, வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா 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 சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த தம்பி யார் தெரியுமா? ஜானுங்கிற ஒரு குட்டி தம்பி. இந்த தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்கூல்ல எல்லாரும் அந்த தம்பியை கிண்டல் பண்ணாங்க. ஏன் கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒழுங்காவே எந்த விஷயமும் பண்ண மாட்டுக்காங்க. அவங்க அப்பா யார் தெரியுமா? அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்தாங்களா? இல்ல, அந்த ஸ்கூலோட ஹெச்எம், ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரா இருந்தாங்க. ஆமா, ஆனா அவங்களை யாருக்குமே பிடிக்கல. அங்க இருக்க டீச்சர்ஸ்க்கு பிடிக்கல, அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு பிடிக்கல. எல்லாருமே அவங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால இந்த தம்பிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஹெச்எம்மோட பையன் சொல்றதுக்கே எனக்கு கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே வீட்டுல வந்து அம்மாவை கூப்பிடுறாங்க. அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா அம்மா ஸ்கூல்ல எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கம்மா, அப்பாவை வச்சுட்டு எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க, அப்பா எதையுமே ஒழுங்கா செய்ய மாட்டேங்காங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கவலையா அந்த தம்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜான் தம்பி. இந்த ஜான் தம்பி எப்படிப்பட்ட தம்பி தெரியுமா? டெய்லியும் பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சண்டே ஸ்கூல் போவாங்க. உங்களே மாதிரியே ரொம்ப நல்ல பையனா இருந்தாங்க அந்த ஜானனே. ஆமா, இந்த ஜானனே அம்மா அம்மா நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு ஒருத்தங்க கதவை திறக்கிறாங்க. யார் வந்திருப்பான்னு நினைக்கீங்க? அம்மா அவங்க அப்பா வந்தாங்க. ஹேய் இங்க பாரு, ஸ்கூலை ரன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாரையும் நம்ம மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம், நீ சும்மா சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்ட ஆரம்பிச்சாங்க அந்த ஜானனை. ஆனா அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணாங்க அவங்க அப்பா? ஹேய் ஜான், வேணா நீ வேணா ஒரு நாள் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நான் எல்லார்ட்டையும் பேசி ஒரு நாள் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ இந்த ஸ்கூலோட ஹெச்எம்மா இருந்து பாரு, அப்பந்தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த அவங்க அப்பா டைரக்டா எல்லார்ட்டையும் பேசிட்டு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என் பையன் ஹெட் மாஸ்டரா இருப்பான் அப்படின்னு சொல்லி உடனே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஜான் தம்பியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டில் வச்சு எப்படி ப்ரேயர் பண்ணாங்க, ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணாங்க. என்னன்னே தெரியல, டெய்லி பைபிள் வாசி ஜெபம் பண்ணி தூங்குவாங்க. நீங்களும் அப்படி தானே டெய்லி பைபிள் வாசி ஜெபம் பண்ணுவீங்களா? அதே மாதிரி தான் அந்த ஜான் தம்பியும் பைபிள் வாசி ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு அம்மா நான் சீக்கிரம் தூங்குறேம்மா, நான் சீக்கிரம் எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு தூங்குவீங்களா இல்லை காலைல பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்களா? ஒரு சிலர் காலைல பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு அப்படி பண்ணாமே போறீங்க ஸ்கூலுக்கு, கரெக்டா? ஆனால் அது ஜான் நான் எப்படி இல்லை, முந்தின நாளே ஹோம்ஒர்க்லாம் நைட்டு முடிச்சுட்டு சீக்கிரமே போய் தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கப்புறம் திடீர்னு காலையில கிரிங் 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 அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. என்னது அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? அம்மா அலாரம் அடிச்சுது. அலாரம் அடிச்சோடனே அலாரத்தை ஆஃப் பண்ணாங்க. ஆஃப் பண்ணிட்டு ஏய் காலைல 6 மணி ஆயிடுச்சு, அம்மா 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 சீக்கிரம் எந்திரிங்க, எனக்கு சமையல் பண்ணுங்க, நான் உடனே ஸ்கூலுக்கு போகணும், கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் தம்பி பாருங்க காலையில 6 மணிக்கே எந்திரிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? என்னடா எப்பவுமே லேட்டா 9 மணிக்கு தானே ஸ்கூலுக்கு போவேன், இன்னைக்கே சீக்கிரமே எந்திரிச்சிட்ட அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்கும்போது இல்லம்மா இல்ல, இன்னைக்கு அப்பா என்ன ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருக்க சொல்லியிருக்காங்கல்ல, ஹெட் மாஸ்டரா இருக்க சொல்லியிருக்காங்க. ஹெட் மாஸ்டர்னா ஸ்கூல்ல சீக்கிரமே போகணும்ல, 9 மணி ஸ்கூல்னா நான் 8:30 அங்கே இருக்கணும், அதனால எனக்கு நான் சீக்கிரம் கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு தானே பொறுப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. குளிச்சாங்க, சாப்பிட்டாங்க, பைபிள் வாசி ப்ரேயர் பண்ணாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த நாளில் ப்ரேயர் பண்ணாங்க. ஏசப்பா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், என் கூடவே நீங்கள் இருங்க, நான் உங்களுக்கு பிரியமான விஷயங்களை மட்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு நீங்களும் அப்படி ஜோம் பண்ணணும்னா எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக என்ன நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, நான் உங்களுடைய பிள்ளையா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போனோம். அதே மாதிரி இந்த ஜானனும் ப்ரேயர் பண்ணிட்டு உடனே பேக்கெல்லாம் போட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு நேராக போனாங்க. இன்னைக்கு யார் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டரு? அந்த ஜானன் இப்படி தானே நேராக ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் 8:30 ஆயிடுச்சு.
யாருமே வரல. என்னடா ஸ்கூல் என்ன இன்னைக்கு லீவாக இருக்குமோ? அப்படிலாம் இல்லை, யாருமே வரல, எல்லாருமே லேட்டாக வராங்க. டீச்சர்ஸ் லேட்டாக வந்தாங்க, வேலை பார்க்குறவங்க லேட்டாக வந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அது ஜானனே என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? நம்ம ஸ்கூல் தானே, அப்போ நம்ம சீக்கிரம் வரணும், அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கும், நம்ம எல்லா வேலையும் கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டலாம் பேசி என்ன பண்ணாங்க, என்ன அடுத்த தடவையில் இருந்து நீங்களாம் சீக்கிரம் வந்துடணும், 8:30க்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லார்ட்டையும் சொன்னாங்க. அன்பாக சொன்னாங்க. கோவப்பட்டு போய் எல்லாரையும் திட்டலை, ரொம்ப அன்பாக சொன்னாங்க. அடுத்த நேரம் இந்த எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நேரம் எங்கே போனாங்க, கிளாஸுக்கு போனாங்க. கிளாஸுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏய் பாடுறா, இன்னைக்கு நம்ம ஜான் நம்ம ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருக்கான் அப்படின்னு, இன்னைக்கு ஒரு நாள் ஹெச்எம்மா இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அண்ணே சொன்னாங்க, டேய் ஹெச்எம்மா இருக்கலடா, எப்படிடா எப்படி நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஹெச்எம்மா இருந்தாலும் நானும் உங்க கூட இருக்கிற நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு கூடயும் நல்லா அன்பா பழகுனாங்க. ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில நேரம் நம்ம ஒருவேளை நமக்கு ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தாங்கன்னா நம்ம அவங்களை திட்டுவோம், அப்படி தானே. ஆனால் இந்த ஜானன் அப்படி கிடையாது. ஹெச்எம்மோட பையனாக இருந்தாலும் ஹெச்எம்மாவே ஒரு நாள் ஸ்கூலில் இருந்தாலும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நார்மலாக சகஜமாக தான் பார்த்தாங்க. நமக்குள்ளே யாரையுமே பார்ஷியாலிட்டி பண்ணி பார்க்கக்கூடாது. அவங்க அப்படி நம்ம பெரியவன் அவன் சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கவே கூடாது. எல்லாருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸாக அன்பாக இருக்கணும், அப்படி தானே. இந்த ஜானனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, டே ஜான், நான் வந்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு இன்ஜினியர் ஆவேண்டா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா நீ சூப்பரா ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும், ரொம்ப டாப் போஸ்ட்டுக்கு நீ நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு தம்பி சொன்னாங்க, எனக்கு டீச்சரா ஆகுறதுதான் ஆசை அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் டீச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குதா? நிறைய பேர் கை தூக்குறீங்கன்னா, நிறைய பேருக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குது. அப்போ ஒரு அண்ணன் சொல்லும் போது, டீச்சர் என்ன இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூலுக்கே நீ ஹெச்எம்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா சொன்னாங்க. நம்ம அப்படி யாரையாச்சும் சொல்லுவோமா? சொல்லணும்னா எல்லாரையுமே பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணணும். ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுவோம், உனக்கு அதெல்லாம் வராது, உனக்கு அப்பெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அப்படி நம்ம சொல்லவே கூடாது. இந்த ஜான் அண்ணே மாதிரி எல்லாரையும் நம்ம மோட்டிவேட் பண்ணோம். அப்பதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஆமா ஜான் நீ சொல்றதுதான் கரெக்ட், ஆனா ஜானனோட அப்பா அப்படி இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எருமாடு உனக்கெல்லாம் ஒண்ணுமே வராது, உனக்கு படிக்கிறதுக்கே வராது அப்படின்ட்டு ஒரு சில நேரம் சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் கோவப்பட்டு திட்டுவாங்க. நம்ம அப்படி இருக்கணுமா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜான் அண்ணே மாதிரி இருக்கணும், அப்படிதானே. எல்லார்ட்டையும் அன்பா பேசணும். ஓகே, பாத்தீங்களா குட்டீஸ், இந்த அண்ணன் ஜான் அண்ணே மாதிரி நம்மளும் இருக்கணும். நம்ம எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பா பேசணும், எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணோம். அந்த சின்ன பையனா இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்கூலு, அந்த ஸ்கூலே அந்த அண்ணன் மேனேஜ் பண்ணாங்க, அப்படிதானே. அந்த அண்ணன் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சின்ன வயசுல எவ்வளவு நல்லா எல்லா விஷயத்தையும் பண்றான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க அப்பாவும் ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி நம்மளாலே கண்டிப்பா முடியும். ஐயோ என்னால அதெல்லாம் முடியாது, நான் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும், நான் சின்ன பையன் தானே அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. பைபிள்ல வசனம் சொல்லுது, ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும், அப்படிதானே. அதே மாதிரி நம்மளும் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு நம்மளும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தைரியமா செய்யணும். ஆனால் அது கரெக்டான விஷயமா இருக்கணும், பைபிள் படி கரெக்டான விஷயமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம தைரியமா செய்யலாம். நம்மளால இந்த உலகத்தையே கலக்க முடியும். உலகத்துல எல்லா விஷயத்தையும் நம்ம சூப்பரா செய்ய முடியும், அந்த ஜான் அண்ணே மாதிரி. ஓகே, சேவிங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் சண்டே ஜாம்ல நம்ம இன்னொரு ஸ்டோரியோட மீட் பண்ணலாம். ஓகே, பாய். இன்னைக்கு நம்ம ஆக்டிவிட்டியில் 0 + 7 = 1ன்னு சொல்றது வராங்க. முட்டாத்தனமா இருக்குல்ல? அந்த ஜோசப் அண்ணன் அப்படிதான் சொல்றாங்க. கூட யார் வரா? கிறிஸ்டோபர்னே. அப்படிதான் இருக்கும் அப்படி நினைக்கிறீங்கல்ல, அதான் தப்பு. அவங்களே வந்து அதை அழகாக அந்த ட்விஸ்ட் அவுக்குறாங்க பாருங்க. நானே ஷாக் ஆயிட்டேன். அந்த ஸ்டிக் மேஜிக் பார்க்கலாமா? ஜோசப் அண்ணன் கிறிஸ்டோபர் அண்ணன் கூப்பிடலாமா? ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் பாட்டு கதெல்லாம் நல்லா இருந்துச்சா? ஓகே. இப்போ அண்ணன் இந்த ட்ரிப்பும் உங்களுக்கு புதுசாக ஏதோ குச்சி வச்சு சொல்லி தர போகிறாங்களாம், அப்படி தானே? ஆமாண்ணே. அண்ணா நீங்கள் மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? என்ன மேக்ஸ் எனக்கு கொஞ்சம் வராதுண்ணே. ஆமாண்ணா, இதே மாதிரி தான் நம்ம குட்டீஸும் நிறைய பேர் இருக்காங்க. சரிண்ணே. மேக்ஸ் ரொம்ப ஈஸிண்ணே. குச்சி வச்சுமாண்ணே மேக்ஸ் சொல்லி தருவீங்க? ஆமாண்ணே. எனக்கு என்னண்ணே இது, பாதி பேர் ஓடிடுவான் பாரு எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அண்ணா ரொம்ப ஈஸி தானே, ரொம்ப. ஆமா ஆமா. சரிண்ணே, நீங்க சொல்லுங்க, நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாண்ணே, வீட்டில் அம்மாலாம் சொல்ற மாதிரி வெண்டைக்காய் சாப்பிட்டா ஈஸிண்ணே. அப்படியா? ஆமா ஆமா. சரி, ஓகேண்ணே. ஓகே ஓகே, ரைட், நீங்க சொல்லித்தாங்கண்ணே. ஓகே, எப்படி தானே அதை பார்த்துடுறோமே. அண்ணா இன்னைக்கும் நீங்க குச்சி வச்சு தான் செஞ்சு தர போறீங்க, அப்படி தானே? ஆமாண்ணே, நம்ம இந்த குச்சை வச்சு எப்படி மேக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? சரிண்ணே, சொல்லித்தாங்கண்ணே பார்ப்போம். 1 2 குச்சி, 3வது குச்சி, 4வது குச்சி. ஏன்னா இது 0வானே அப்போ? ஆமா 0. ஓ சரிண்ணே. பாத்தீங்களா, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க. எனக்கே கன்ஃபியூஸாக இருந்துச்சு.
0 ப்ளஸ் ப்ளஸ் 0 + 7 ஆனே. ஆமாண்ணே. ஈக்குவல் டு 8 ஆனே. அப்போ ஈக்குவல் டு 8 பார்த்தீங்களா, கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. ஆனால் அப்படி இல்லை, அதான் தப்பு. 1 வச்சிருக்கீங்கண்ணே. ஆமாண்ணே. 0 + 7 எப்படிண்ணே? 7 தானே வரும். 7 வருமா? இப்போ நம்ம இதுல இருந்து ஒரே ஒரு ஸ்டிக்கை மட்டும் எடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிக்கை மாத்தினாலே சால்வ் ஆயிரும். எப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எப்படிண்ணே? ஏன்னா குட்டீஸ்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களா? ஆமாண்ணே. எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சானே. எல்லாம் பிரில்லியன்ட் காய். ஆமாண்ணே. பாப்பாவும் அழகா செய்யறல. ஆமாண்ணே. அந்த பாப்பா எனக்கு தெரிஞ்சு வெண்டைக்காய் நிறைய சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சிருவாங்க போல. நம்ம சொல்லி காமிச்சிருவோம் அதுக்கு முன்னாடி. ஓகேண்ணே. அண்ணா இந்த ஒரே ஒரு ஸ்டிக் எடுத்து இப்படி வச்சா அது 8 ஈக்குவல் டு 1. சூப்பர்ண்ணே. ஏன்னா நீங்க எங்கேயோ போயிட்டீங்கண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ. ஐ எம் பேசிக்கலி இன்டெலிஜென்ட் காய். சூப்பர்ண்ணே. ஏன்னா எங்க பிள்ளைகளும் எல்லாரும் இன்டெலிஜென்ட்ண்ணே. ஆமாண்ணே. பயங்கரமா பண்ணுவாங்க தெரியுமா? ஓகே, நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வீட்டில் அம்மா அப்பாட்ட நல்ல பேர் வாங்குங்க. எப்படி ஈஸியாக இருந்துச்சா உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சுண்ணே. ஆமாண்ணே. ஒரு ஸ்டிக்கை மாத்தினாலே ஈக்குவேஷன் சால்வ்டுண்ணே. ஆமாண்ணே. அழகா சொல்லி தந்துட்டீங்களே. ஆமா. ஒரு கணக்கு மனசுல அப்படியே நின்றுட்டுனே. ஆமாண்ணே. இது உங்களுக்கு மறக்காது. நீங்க எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இதே மாதிரி அடுத்த சொல்லியும் கொடுக்கணும் என்ன? ரைட். ஓகே. இதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் பார்க்குற வரைக்கும் உங்களிடத்துல இருந்து அண்ணன் போயிட்டு வரோம். பாய். பார்த்தீங்களா, சின்ன ஜோக் பேர் போட்டாங்களே. ஒரு ப்ளஸ் வந்து ஒரு குச்சி எடுத்து 8ல் வச்சுட்டு முடிஞ்சிட்டு அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்களே. அதான் ட்ரிக். இதை நீங்கள் கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு காமிக்கணும். ஏய் நீ கண்டுபிடிக்க முடியுமாடா அப்படின்னு கூட காமிக்கணும். உங்கள் வீட்டுக்கு அத்தை மாமா இருப்பாங்களா, உங்களுக்கு தெரியுமா அத்தை கண்டுபிடிச்சிங்களா, மாமா இது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது என்னது இது அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. நீ ரொம்ப எடுத்து டக்கு என்ன மாமா இது கூட தெரில அப்படின்னு உன்னுடைய திறமையை காமிச்சிடலாம். ஓகேயா? அது எப்படி நான் ஒரு தடவை பார்த்து மறந்து போச்சு நினைக்கிறியா? கவலைப்படாத, இதோட யூடியூப்பில் இருக்குது. நீ திரும்ப ஓடி விட்டு அதை பார்த்துக்கலாம், பார்த்து கற்றுக்கொள்ளலாம். ஓகேயா? இப்போது இன்றைக்கி எல்லாம் முடிச்சிட்டோம். ஐயோ நிகழ்ச்சி முடிய போது அவ்வளோதானா? என்ன எனக்கு கொஞ்ச நேரம் இல்லையே, நம்முடைய ஸ்லாட்டை முடிஞ்சிட்டு. அதனால் இன்றைக்கி நிகழ்ச்சி முடிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியம் என்ன? கேள்வி நேரம். மொபைல் எடுத்தீங்களா? கேள்வி நேரம்னு நம்மளை அறியாமல் கை டக்குன்னு மொபைலுக்கு போகிறதில்ல. ஆமாம், ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைக்கு. மொபைல் எடுத்தீங்களா? மொபைலில் நான் கேட்குற கேள்விக்கு டக்குன்னு பதிலடிச்சு அப்படியே அனுப்பிடுறோம். ஓகேயா? ஒரு கொடுமையான ராணி இருந்தாங்க, பயங்கரமான ராணி. அந்த ராணி எல்லாரையும் கொன்னாங்க. மோசமான ராணி. அந்த ராணி யாரு கண்டுபிடிச்சிங்களா? யோவாசையும் அவங்க கொண்டுருவாங்கன்னு சொல்லி தான் சர்ச்சில் கொண்டு ஒழிச்சு வச்சாங்க 6 மாதம். தெரியுதா? கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட். சண்டே ஜாம் பிள்ளைகள் எப்போவுமே கெட்டிக்கார பிள்ளைகள், நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்ண போறீங்க தெரியுமா? உடனடியாக அந்த பேரை டக் 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 அப்படின்னு டைப் அடிச்சு எஸ்எம்எஸ் அனுப்பிடுங்க. உங்கள் எஸ்எம்எஸ் எங்களுக்கு வந்து கிடைச்சிடும். கிடைச்ச உடனே ஜபாக்காத நோட்டில் எழுதி உங்களுக்கான சிறப்பான பரிசுகளை சீக்கிரமாக உங்களுக்கு அனுப்புவாங்க. அனுப்பிட்டீங்களா? கீழே தெரிய பாருங்க நம்பர். இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஓகேயா? சரி, இப்போ நம்ம எல்லா நிகழ்ச்சியும் முடிச்சிட்டோம், கடைசிக்கு வந்துட்டோம். என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கூப்பி கண்ணு ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணும்போது யார்கிட்ட பேசுகிறோம்? இவங்க நேரம் நானும் நீயும் பேசிகிட்டு இருந்தோம், எப்படி நாள் இருக்கலாம். மனுஷனோட மனுஷன் பேசும்போது எப்படி நாள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோடு பேசும்போது எப்படி நாள் இருக்கலாமா? அவர் உன்னதமானவர். அவர் ராஜாச்சு ராஜா இல்லை. அவருக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படி தானே? சின்சியராக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணலாமா? கூப்புங்க, கண்ணை முடுங்க. சரின்னு சொல்கிறீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னோட கூட பேசுனீங்க. ஆண்டவரே, நீங்கள் நினச்சா நான் பெரிய ஆளாக மாற முடியும். ராஜாவாக, பிரதம மந்திரியாக, கலெக்டராக, கவர்னராக கூட மாற முடியும். நீங்கள் என்னை உயர்த்தணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நான் உயர்த்த முடியும். என்னை ஒப்புக் கொடுக்குறேன். என்னை உங்கள் சமூகத்தை அர்ப்பணிக்கிறேன். உமக்கு கீழ்ப்பிடிக்கிறேன். உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஜெபம் பண்ணீங்களா? நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டிடுவார். யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இன்னும் எவராக இருந்தாலும் பரவாயில்லை, குப்பையில் இருந்தாலும் பரவாயில்ல, கோபுரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிடத்தில் உன்னை உயர்வுக்கு கொண்டு போக முடியும். எப்பொழுது? அவரை சார்ந்திருக்கும் பொழுது. மீண்டும் ஒரு அருமையான, அட்டகாசமான, சூப்பரான, சிறப்பான, பெஸ்ட்டான
அழகான சண்டே ஜாம் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வணக்கம் விடுபடுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். இல்லாட்டம் நீங்கள் அப்படி மேலே பாய்ஞ்சிருக்கீங்க. பண்ணவே இல்லை, திறந்து பார்த்து எதுக்காக இருக்கிற அது இது மாதிரி ஆனால் வராது. காலங்களும் அழைச்சது நீங்க, நடத்திச்ச நீங்க, உங்க ஊழியம் பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.